அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தீப்ஸ் லாக் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் நான் பண்ணுற பூஜைகள் அந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ வந்து நான் ஒரு பூஜை பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் நான் உங்கள் கூட வந்து இந்த லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க, இந்த மாதிரி புரட்டாசி மாதம் நீங்கள் பூஜை பண்ணுறீங்க இல்லையா, அந்த வீடியோ வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. நாங்கள் வந்து இந்த வாரம் வந்து அந்த பூஜை பண்ணலை. 4th வீக் வரக்கூடிய சாட்டர்டே தான் வந்து அம்மா பூஜை பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பிகாஸ் எங்கள் தங்கச்சி வந்து அவங்க ஹாஸ்டலில் இருக்கிறதுனால அந்த டைம் வந்து அவங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அப்போ வந்து பூஜை பண்ணலாம். ஏன்னா பூஜை அப்படின்றது, அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த சனிக்கிழமை பண்ணுற பூஜை வந்து நாங்கள் ரொம்ப விசேஷமாக அதை வந்து பார்க்குறோம். ஸோ அதனால் அது ஒரு ஆள் வீட்டில் இல்லை அப்படின்னா கூட அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கு. அதனால் வந்து அவங்க எப்போ வராங்களோ ஸோ அப்போ வந்து அந்த பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த பூஜை அப்போ பண்ணாமல் இப்போ வந்து நான் என்ன பூஜை பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சங்கடஹர சதுர்த்தி. அதாவது சங்கடங்களை, நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தெல்லாம் வந்து இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து விநாயகர் பெருமானை வழிபடுறது மூலயமா நமக்கான பலன் கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாளில் வந்து நம்ம வழிபடக்கூடியது. இது வந்து எனக்கு இந்த பூஜையை பற்றி எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் அம்மாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் வந்து இந்த பூஜை பண்ணுவாங்க அப்படி சொல்லி எங்கள் அம்மா எனக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து எப்பயுமே இந்த நாள் வரும்போது அவங்களுடைய வாட்ஸ்அப்பில் ஃபுல் ஸ்டேட்டஸாக இருக்கும், ஒரே விநாயகர் ஸ்டேட்டஸ். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து வைப்பாங்க. நான் சொல்லுவேன் எங்கள் அம்மாவண்ட, அவங்க மோஸ்ட்லி வந்து ஒரு தெய்வ பக்தி கொண்டவங்க தான். அண்ட் அவங்க இந்த மாதிரிலாம் வைக்கும்போது எனக்கும் வந்து கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி எனக்குமே வந்து கடவுள் நம்பிக்கை வந்து ரொம்ப அதிகமான ஒரு பொண்ணு தான் நான். அண்ட் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்குமே வந்து ஒரு ஆசையாக இருந்துச்சு, நம்ம கூட வந்து ஏன் இந்த மாதிரிலாம் வழிபடக்கூடாது அப்படி சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நானும் ஓகே இது நம்மளும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இப்போ போன விநாயகர் சதுர்த்தி இருக்கு இல்லையா, அப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நம்ம சங்கடஹர சதுர்த்திக்கு நம்ம விரதம் இருந்து சாமி கும்பிட்றோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த விநாயகர் சதுர்த்திலே வந்து நமக்கான விரத பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ அதனால் நான் வந்து கரெக்டாக அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது ஃபஸ்ட்டு இந்த விநாயகர் சங்கடஹர சதுர்த்தி பூஜை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, சந்திரன் வருவார் இல்லையா, மாலை பொழுதில் தான் நமக்கு வந்து நிலா தெரியும். ஸோ அந்த டைமில் நம்ம இந்த பூஜை பண்ணும்பொழுது நமக்கு வந்து விநாயகருடைய அருள் அண்ட் சந்திரனுடைய அருள் இது ரெண்டுமே நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால் காலையில் எழுந்ததும் பூஜைக்கு தேவையான வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்மளை வந்து பார்த்திங்கன்னா தூய்மை பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு 11 முறை வலம் வந்துட்டு அது பில்லு பேர் ஒரு சொல்லுவாங்க, அது பேர் எனக்கு இப்போ டக்குன்னு ஞாபகம் வரல. ஸோ அந்த அர்ச்சனை வந்து பண்ணிவிட்டு அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதம் இருக்கு இல்லையா, அதை குங்குமம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஸோ நம்ம வந்து கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து அன்றைக்கி ஃபுல்லாக வந்து விரதம் இருக்கணும். காலையில் சாப்பிடக்கூடாது. மதியானம் ஈவினிங் வந்து 6 மணிக்கு நான் வந்து சாமி கும்பிட்டேன். ஸோ சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டேன். ஸோ இந்த 1 டே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து விநாயகருக்காக இந்த சங்கடஹர சதுர்த்தி பூஜை வந்து நான் பண்ணேன். அண்ட் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோடைய விருப்பம் தான். இப்போ உங்களுக்கு வந்து உடம்பு முடியல அப்படின்னா நீங்கள் வந்து எதனா வந்து பால் பழம் அந்த மாதிரி சாப்பிட்டு இருக்கலாம். பட் நான் வந்து எதுவுமே சாப்பிடல, தண்ணி கூட வந்து நான் குடிக்காது தான் வந்து என்னுடைய விரதத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணேன். எனக்கு வந்து ஒரு சில ஆசைகளெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து நிறைவேறணும் அப்படின்றதுக்காக தான் நான் கடவுளை வந்து இந்த விரதம் இருந்து வழிபடுறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி விருப்பம் இருக்குது, எனக்கும் வந்து இந்த விஷயங்களெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த விரதத்தை வந்து பின்பற்றலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதில் வந்து சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நிறைய பேர் வந்து என்கிட்ட நீங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து எப்போ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. இப்போ வந்து நான் பிரம்ம முகூர்த்த பூஜை எதுவும் நான் பண்ணுற ஐடியா இல்லை. பட் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னொரு முறை அந்த 48 டேஸ் வந்து அது பண்ணணும். அண்ட் வீடியோஸ் வந்து என்னால் ரெகுலராக அப்லோட் பண்ண முடியுமான்றதே எனக்கு தெரியல. பட் நான் வந்து பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்.
எனக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்குது, கண்டிப்பாக நம்ம 48 டேஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் நான் எல்லாம் கட்டி முடிச்சுட்டு எல்லாமே பண்ணி முடிச்சிருக்கோம். இன்னும் நமக்கு வந்து நிறைய அந்த டெக்கரேஷன் வீட்டில் இதெல்லாம் வாங்கி வைக்கிறது அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டு மேலே வந்து வீடு கொடுத்துன்னு போனதுக்கப்புறம் நம்ம வந்து 48 டேஸ் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை கண்டிப்பாக பண்ணலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான இந்த பூஜை பண்ணேன் இல்லையா, அதுக்கான ஃபுல் ஒர்க்குமே வந்து நான் தான் பண்ணேன். அம்மா எல்லாருமே அன்றைக்கி வந்து காலேஜ் இல்லை, ஸ்கூலுக்கு ஒர்க்குக்கு வந்து போயிட்டாங்க. நான் மட்டும்தான் வீட்டில் இருந்தேன். ஸோ பூஜை ஒர்க்கு, அப்புறம் சாமிக்கு தேவையான பிரசாதம், நான் வந்து வடை அண்டு புடி கொழக்கட்டை வந்து பண்ணேன். விநாயகருக்கு எனக்கு சக்கரை பொங்கலை வந்து அந்தளவுக்கு வராது, பட் இந்த 2 விஷயமும் வந்து நான் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சது அண்ட் அதான் எனக்கு தெரிஞ்சது வந்து நான் வந்து பண்ணி சாமிக்கு வந்து படைத்தேன். அப்பா வந்து பழம் வாங்கிட்டு வர சொன்னேன். ஸோ அப்பா வந்து கருப்பு திராட்சையும் ஒரே ஒரு ஆப்பிள் மட்டும் வாங்கிட்டு வந்தார். அங்கே வந்து கடையில் ஃபுல்லாக, ஏன்னா அன்றைக்கி வந்து சனிக்கிழமை இல்லையா, ஸோ மொத்தமே வந்து வித்துடுச்சு, இதுதான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது மட்டும் வாங்கி வந்து கொடுத்தாரு. ஸோ இது வச்சு நான் வந்து அன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தியை வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து மனநிறைவாக வந்து செலிப்ரேட் பண்ணி அதை பூஜை பண்ணி கம்ப்ளீட் பண்ணேன். இந்த பில்லு பேர் தான் எனக்கு இப்போ கூட ஞாபகமே வரமாட்டேங்குது. அருக்கம்பில், கரெக்ட், ஞாபகம் வந்துடுச்சு. அருக்கம்பில்லும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கு வந்து அருக்கம்பில்லும், அப்புறம் நான் வந்து அந்த ஒரு தட்டு மாதிரி வச்சுட்டு அதில் வந்து பூ தூவி அப்புறம் மஞ்சள் தண்ணி ஊற்றி விநாயகர் பெருமானை அந்த மந்திரம் சொல்லி அபிஷேகம் மாதிரி நான் கொஞ்சம் நேரம் பண்ணி பூஜை பண்ணேன். ஸோ அதெல்லாம் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு தான் பார்த்தேன், பட் என்னால் எடுக்க முடியல. இன்னுமே நான் காலையில் பண்ண ஒர்க்லேருந்தே உங்கள் கூட வீடியோவாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன், பட் அம்மா வந்து அன்றைக்கி ஃபோன் எடுத்துன்னு போகணும் அப்படின்றதுனால என்னால் ஷேர் பண்ண முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.